பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்து இந்த காலவேளை ஆண்டவரை நோக்கி பார்க்க கிருபை தந்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்கிறேன். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற ஒரு கர்த்தர். அன்று உண்மையாகவே நடந்த யுத்தத்திற்கு தாவீதை பழக்குவித்த தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராய் வருகிற யுத்தங்களை, போராட்டங்களை, எதிராயுதங்களை, மறைவான கண்ணிகளை, சத்துருடைய தந்திரங்களை மேற்கொள்ளத்தக்கதாய் ஹல்லேலூயா நம்மை பலப்படுத்துகிற பழக்குவிக்கிறார். நம் யாருக்கும் சத்துருவோடு யுத்தம் செய்து பழகி வந்தவர்கள் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற யுத்தங்களை, பலவீனங்களை கொண்டு வந்து போராடுகிற போராட்டங்கள், தடைகள், இதெல்லாவற்றையும் நாமே ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆனாலும் நாமே அந்த காரியங்களை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியினால் நமக்கு எதிராய் வருகிற பலவீனங்களோ போராட்டங்களோ, சத்ருவினால் வருகிற சகலவித தந்திரங்கள், சூழ்ச்சிகள், நஷ்டங்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் அவையிலிருந்து ஜெயிக்க பண்ணுகிறார். நாமே அதை ஓவர்டேக் பண்ணத்தக்கதாய் தேவன் அந்த பலனை நமக்கு தருகிறார். ஆகவே நமக்கு யாரும் உதவி இல்லாவிட்டாலும், யாரும் நமக்காக துணை இல்லாவிட்டாலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், நம்மை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். எப்படி போராட வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க வேண்டும், நம்மளை பழக்குவித்து நம்மையும் ஜெயத்தோடு நிறுத்த விரும்புகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் தேவ பாதத்தில் உட்காருவோம், கண்ணீரோடு ஜெபிப்போம், நம் வாழ்க்கையிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் துதிக்கிறேன். வாழ்க்கையில் ஆண்டவரே எரிச்சல், பலவீனம், போராட்டம், ஆண்டவரே சத்துருடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள், மறைவான கண்ணிகள், சகலவற்று ஆயுதங்களில் நின்றும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்படி ஓவர் டேக் பண்ணுவது, எப்படி இதை மேற்கொள்ளுவது என்று அறியாமல் புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலும் ஒவ்வொருவரோடு பரிசுத்த ஆவியான தேவன் இடைபடுவீராக. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி அந்த சத்துருவின் போராட்டங்களிலிருந்து ஜெயம் எடுக்க எல்லா தேவ பிள்ளைகளையும் நீ பழக்குவிக்கிற கர்த்தர். ஆமென். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் பழக்குவித்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் போராடி ஜெபிக்க, ஆண்டவரை உபவாசித்து ஜெபிக்க, விழித்து ஜெபிக்க மேற்கொள்ள கிருபை கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உன்னை பழக்குவித்து ஜெயம் தருகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.